guys, நம்ம இன்னைக்கு புதுசா தமிழ் டப்பிங்ல வந்திருக்க ஸ்டர்லிங் பாயிண்ட் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த சீரிஸ்ல அடல்ட் கண்டென்ட்ஸ் நிறையவே இருக்கும். ஸோ சின்ன பசங்க யாராவது இருந்தீங்கன்னா அப்படியே திரும்பி பார்க்காம போயிடுங்க. சரி, கதைக்குள்ள போவோமா? நம்ம ஹீரோயின் ஆனி நியூயார்க்ல அவளோட ட்வின் பிரதர் அண்ட் அவங்கள அடாப்ட் பண்ண அப்பா கூட வாழ்ந்துட்டு இருக்கா. அப்போ அவளோட தாத்தா இறந்துட்டாருன்னு நியூஸ் வருது. அவர் கனடால இருக்க அவரோட சொந்த ஐலாண்ட் அவங்களுக்கு எழுதி வச்சுட்டு ஆனிக்குன்னு தனியா ஒரு லெட்டரும் விட்டுட்டு போயிருக்காரு. ஆனா அவங்க அப்பா அதை அவகிட்ட இருந்து மறைக்க பார்க்க திருடுத்தனமா அந்த லெட்டர் எடுத்து பார்த்த ஆனிக்கு அதுல ஃபைண்ட் ஹர் அப்படின்னு மட்டும் எழுதியிருக்கு. யாரை கண்டுபிடிக்க சொல்றாருன்னு தெரிஞ்சுக்க அப்பா கிட்ட பாய் ஃப்ரெண்ட் கூட தாய்லாந்து போறதா பொய் சொல்லிட்டு கனடால இருக்க அந்த ஸ்டர்லிங் பாயிண்ட் ஐலாண்டுக்கு போறா. அங்க போய் புதுசா நிறைய பேரை பார்த்து அவங்க தாத்தாவை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறா. அப்பதான் அவங்க அம்மாக்கு இன்னொரு பொண்ணு இருக்கிறதும் அவதான் அவங்க அம்மாவோட உண்மையான பயாலஜிக்கல் டாட்டர்னும் தெரிய வருது. நடுவுல நம்ம ஹீரோ கூட ஒரு ட்ரையாங்கிள் லவ் கதையெல்லாம் போகும். அப்புறம் இந்த ரெண்டு சிஸ்டர்ஸ்க்கும் நடுவில் வர பிரச்சனைங்க, அவங்க அம்மாவோட பாஸ்ட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அவ எப்படி கண்டுபிடிச்சா, கடைசியில அந்த ரெண்டு சிஸ்டர்ஸும் ஒன்னா சேர்ந்தாங்களா, ஆனி அங்கேயே தங்கிட்டாளா இல்ல திரும்ப நியூயார்க்கே போயிட்டாளாங்கிறது தான் கதை. இந்த டிராமா அமேசான் பிரைம் வீடியோல தமிழ் டப்பிங்ல ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இது மொத்தம் 8 எபிசோட்ஸ் இருக்க ஒரு யங் அடல்ட் டிராமானே சொல்லலாம். ஆனா இதோட தமிழ் டப்பிங்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் வேணான்னு சொல்லி தானே நம்ம எல்லாரும் தமிழ் டப்பிங் பார்ப்போம். ஆனா இவங்க தமிழ் டப்பிங்லயே திரும்ப இங்கிலீஷ்லயே பேசி வச்சிருந்தா இதுக்கு எதுக்குடா டப்பிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நீங்க இந்த சீரீஸை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு நம்ம சீரீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் ஒரு சொல்லா சேர்ந்துக்கோங்க.